எனக்கு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன். அதனால் வல்லரசில் எனக்கு டச்சே இல்லை. அதுக்கப்புறம் தவசியில் தான் ஃபஸ்ட்டு அவர் ஷோல்டர் ரெடி பண்ணி பார்த்து போட அப்படின்னு அதுதான் ஃபஸ்ட்டு. அதுவும் அவர் ஆப்போசிட்டாக இருக்கணும் போது ஒரு டைலாக். அப்போ எனக்கு பேசுறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர் நம்ம கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு இல்லை. ரமணாவில் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ ரொம்ப கேஷுவலாக ஒரு 4-5 டேஸ் மேலே போச்சு அந்த ஃபைட். வைசாக்கில் போச்சு. 2 நாள் 3 நாள் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் மாஸ்டர் வந்து சூப்பர் சுப்ரமணியம் மாஸ்டர் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து தோல் மேலே போட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய ஆள். அப்புறம் 4 டேஸ் ஆச்சு, 5 டேஸ் ஆச்சு. அப்புறம் அந்த பெஞ்சில் தான் உட்கார, இது மாதிரி சேர்லாம் உட்கார மாட்டார். ஏய் பாடுறா நல்ல காலை தலைக்கு மேலே போகணும்டா, நல்லா வெயிட்டமாக இருக்க, பண்ணமெல்லாம் பாரு, அப்படி தூக்கம் அப்படி நல்லா ஃபைட் கற்றுக்கோ, நல்லா பண்ணு, பெரிய வில்லனா வரலான்னு அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ணார். எனக்கு அதான் அப்படியே கண் கலங்கி போச்சு அந்த டைமில். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்மளை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபைட்டர்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒரு தம்பி மாதிரி என்னை வந்து சொன்னேன். அந்த 7 டேஸ்லேயே அந்த ஓரளவுக்கு அப்படியே க்ளோஸாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்.